நகரத்திற்கு சற்றே ஒதுக்குப்புறமான இந்த இடம் நிறைந்த புல்வெளிகள், முட்புதர்கள், காடுகள், விவசாய நிலங்கள் நிறைந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் என்றோ பார்த்திருந்த பச்சை கிளிகள் இங்கே நூற்றுக்கணக்கிலும், பெயர் சொல்ல தெரியாத பல பறவைகள் இங்கே நூற்றுக்கணக்கிலும் அலைவதை நான் காண்கிறேன். ஆனால் இவைகள் இன்னும் சில காலம்தான். ஒரு பாதையையும் இன்னொரு பாதையையும் இணைக்கும் வண்ணம் அரசாங்கம் இங்கே ஒரு மிகப்பெரிய தார்ச்சாலையை போட்டிருக்கிறது. அதன் வழியே நிமிஷத்திற்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பாதையின் ஓரங்களில் இப்பொழுதே கம்பி வேலிகள் போடப்பட்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது. இப்பொழுதே பார்த்து கொள்ளுங்கள் இந்த பசுமையான புல்வெளியை. இன்னும் சில நாட்களில் இவைகள் கட்டிடங்களாக மாற்றப்படலாம். இங்கு இருக்கும் பறவைகள் வாழ்வாதாரமற்று இறக்கப்படலாம். மனிதன் மட்டுமே வாழ வேண்டும் என்று இவ்வுலகை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியவில்லை, இங்கே இருக்கும் ஒரு சிறு புல் கூட அவன் வாழ்வுக்கு உதவி கொண்டிருக்கிறது என்று. நாம் இழக்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கையும் மனிதனுக்கு பேரழிவை தரக்கூடும் என்று அவனுக்கு தெரியவில்லை.